வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் கூகுள் சர்வீசஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனதும் இந்த சைடில் ஒரு ஐகான் மார்க் பார்த்தீங்களா, அந்த ஏரோ மார்க் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நான் ஏற்கனவே வச்சுருந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ்லாம் வரும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு 2 minutes லோட் ஆகும். இப்போ நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கீழே மேலே உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ஜிமெயில் தெரியும்னா இங்கே போட்டு லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே 2 ஆப்ஷன் கேட்கும். ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் மை பிஸ்னஸ் யூஸ். நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிப்போம் அந்த ஆப்ஷனை. ஸோ நான் பர்சனல் யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ க்ரியேட் ஏ கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துடுச்சு. ஸோ இந்த பேஜில் நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் கேட்குது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் நேம், உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேமை போட்டுக்கோங்க. நான் இப்போ சும்மா நம்மளுடைய சேனல் நேமில் க்ரியேட் பண்ணுறேன். மிஸ்டர் டெக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கீழே சர்நேம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குது. ஜெண்டர் மேலா ஃபீமேலான்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ற அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் அதுவாகவே ஒரு 2 ஜிமெயில் செலக்ட் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ மிஸ்டர் டெக் பிளானட் 74, அப்படி கீழே பார்த்தீங்கன்னா 11. இது வேணும்னா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஓனாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஓன் நேமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம், உங்களுடைய ஓன் ஜிமெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். இதில் 8 கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு சிம்பிள்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். நம்ம நார்மலாக 1 2 3 அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப வீக்கு. ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. நான் என்ன பண்ணுறேன், அட் போட்டுக்கிறேன், எம் போட்டுக்கிறேன், அப்புறம் டி போட்டுக்கிறேன், அப்புறம் நம்பர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர் ஆட் பண்ண கேட்கும். ஸோ அதை ஆட் பண்ணுறதுனா ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய ஜிமெயில் அட்ரஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் க்ரியேட் ஆகிரும். ரொம்பவே சிம்பிள் தான். கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால லோட் ஆகிட்டு இருக்கு. அப்படி நம்மளுடைய கூகுள் சர்வீஸ் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜி டுட்டோரியல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரியாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.